பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு என்ன மயிலு இவ்வளோ தூரம் சொல்கிறோம் ஆனால் நின்ன இடத்துல நின்றுட்டு இருக்க தவிர போய் எடுத்துகிட்டு வர வழியை காணோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மயில் இருந்துட்டு மாமா அதை நான் அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா நீ இன்னும் அங்கேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா? ஏற்கனவே அங்கேருந்து உன்னை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கல்ல, ஆனால் நீ எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லத்த நாளைக்கே போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்லிடுறாங்க. இந்த தடவை நீ தப்பிச்சிட்டடி, உனக்கு அடுத்த தடவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பிளான் போடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்ம மயில் இருந்துட்டு நேராக பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி மாமா இப்படி ஆதார் கார்டை கேட்குறாரு, அதில் என் வயசு வேற இருக்கு, அதை பார்க்கறதுக்காக தான் அவர் துடிச்சிட்டு இருக்காரு, அவர் கேட்டால் இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒன்றுமே உன் பிரச்சனை முடியவே இல்லையாடி, அது இந்த ஜென்மத்தில் முடியாது, நானும் நிம்மதியாக அவர் கூட நான் வாழ போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்கள் என்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, நீங்கள் சொல்கிற பொய்க்கெல்லாம் நான் தானே தண்டனை அனுபவிக்கணும், உங்கள் கூட சேர்ந்து நானும் பொய் சொல்கிறதுனால அவர் நான் என்ன சொன்னாலையுமே நம்பவே மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சரவணன் கேட்டுடுறாங்க. ஓ இதுலேயும் நான் நினச்ச மாதிரி தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.